ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் NMK. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பேக் சைட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் பீஸோட மெயின் பீஸ் இருக்கு. மெயின் பீஸோட நல்ல பக்கமும் ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கமும் லைனிங் பீஸோட பாருங்க. ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் போட்டுட்டு அதுக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுக்கிட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நெக்கு சுற்றி ஒரு 1/4 இன்ச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தெரியாமல் இருக்கும். தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் தெரியாது. பொறுமையாக இருக்கணும். ஒவ்வொரு தையலுக்கும் ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் வரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், 4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனி நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் இதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக நாச்சு போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாச்சு போட்டாச்சு. இனி அதை அப்படியே உள்பக்கமாக அந்த லைனிங் பீஸை திருப்பிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் பீஸை உள்பக்கமாக திருப்பியாச்சு. மெயின் பீஸோட உள்பக்கமாக திருப்பியாச்சு. திருப்பிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். பாருங்க, ஓரமாக போடணும். தையல் போடும்போது 2 பேர் போட்டு போடுங்க. பொறுமையாக போடுங்க, தையல் நகன்றக்கூடாது. படிமான தையல் ஓரமாக போடணும், நகன்றக்கூடாது. பொறுமையாக போடுங்க. தையல் போடும்போது 2 பேர் போட்டு போடுங்க. ஒவ்வொரு தையலுக்கும் 2 பேர் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி 4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. இனி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸ் பீஸோட மெயின் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸ் வச்சுட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம மடிச்சிட்ட போலியா பேக் எடுக்கல வந்து மடிச்சிட்ட போலியா அதுக்கு ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கத்தை போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் பீஸை வச்சு ஒரு 4 இன்ச்சுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நான் இந்த துணி வந்து 2 இன்ச்சு அகலத்துக்கு ப்ளவுஸ் பீஸோட நீளத்துக்கு எடுத்துருக்கேன். நம்ம எல்லாம் மடிச்சு வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் பிரியாமல் இருக்கும். அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஒவ்வொரு தையல் போடும்போது ஃப்ரண்ட் பேக் போட்டே போடுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 4 இன்ச்சு தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணிக்கலாம். நீ ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம்.
லைனிங் பீஸை அப்படியே திருப்பி லைனிங் பீஸோட ஓரமாக ஒரு பரிமாண தையல் ஒன்று போட்டுக்கலாம். தையல் போடும்போது ரெண்டு போட்டு போடுங்க, அப்போ தையல் தெரியாமல் இருக்கும். தையல் விளக்கிடக்கூடாது, கரெக்டாக அந்த லைனிங் பீஸோட ஓரத்தில் போடணும். ஒரு மடக்கி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு தையல் போடுங்க. ஒரே அளவாக இருக்கணும். நம்ம ஸ்டார்டிங் என்ன அளவு மடிக்கிறோமோ அதே நடு சென்டர் அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், 2 தையல் போடணும். தையல் போட்டுட்டு 2 பேக் போட்டுட்டு தையல் போடுங்க. கட் பண்ணு. இப்போ பாருங்கள், 2 தையல் போட்டுக்கலாம். ஒவ்வொரு தையலுக்கும் 2 பேக் போட்டு போடுங்க. இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற டாட்டும் பிடிச்சிக்கலாம். பாருங்க, ஷோல்டரோட நடு சென்டர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பாருங்க, கீழே வரைக்கும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுக்கிட்டு ஒரு அப்படியே சென்டரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ பாருங்க, ஐப்பட்டி கொக்கிப்பட்டி எப்படி வைக்கலாம் வச்சுக்கிட்டு ஒரு 4 இன்ச்சுக்கு தையல் போட்டுங்க. தையல் போடும்போது 2 பேக் போட்டு போடுங்க, அப்போ தான் தையல் தெரியாமல் இருக்கும். இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக் சைடு தைச்சாச்சு. இனி அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு எப்படி தைக்கலாங்கிறத பார்க்கலாம்.